வணக்கம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் we are going to see the day in my life vlog. ஸோ DIML vlog பார்க்கலாம். ஸோ ஒரு சண்டே மினி vlog அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா I'm Sandhya and I'm a first year college student. So do subscribe me for more videos like this. So now let's get into the video. ஆக்சுவலி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் பேக் கேமராவில் தான் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் முடியல. பிகாஸ் நான் செல்ஃபாக எல்லாமே வந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணுறதுனால ஐ கான் ஏபிள் டு அந்த மாதிரி என்னால் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் ஸோ செல்ஃபியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக் கேமராவில் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ எனிவேஸ் ஸோ காலையில் எல்லோரும் மாதிரி எழுந்திரிச்சு ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆதி காலத்துலேருந்தே எங்கள் வீட்டில் வந்துட்டு பெப்சிடென்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் சிரிச்சிட்டே உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸோ காலைல எழுந்திரிச்சோடனே நான் பண்ணுறது பிளாக் டீ வச்சு குடிக்கிறது தான். இன்றைக்கின்னு பார்த்து இந்த ஸ்டவ் வேறு எனக்கு ரொம்ப மக்கர் பண்ணிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். பிளாக் டீ போடுறதுக்கு ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ஒரே டீ பவுடர் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். தாஜ் 3 ரோசஸ் அப்படின்னு மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி வந்துட்டு கோல்டு அப்படின்னு ஏதோ ஒரு டீ பவுடர் வந்துட்டு எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ எது இருக்கோ நானும் அதை போட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த டீ பவுடர் கோல்டுன்னு ஏதோ சம்திங் தெரியல கரெக்டாக. ஸோ ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிஞ்சரு. ஸோ ஜிஞ்சரும் வந்துட்டு கொஞ்சம் 1 பீஸ் அப்படி தான். அதை வந்துட்டு இடித்து ஸோ அது கூட சேர்த்துக்கலாம். தென் லெமன் இருந்தால் லெமன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். தென் அது ரெடி ஆகிற கேப்பில் வந்துட்டு நான் லிப் பாம் போட்டுட்ருக்கேன். அண்ட் இது ஆக்சுவலி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. பட் ஆக்சுவலி ராங். இந்த மாதிரி வந்துட்டு லிப் பாம் போட்டுட்டு டீலாம் குடிக்காதீங்க நீங்கள். நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்வத்தில் அப்படி போட்டுட்டேன். அண்ட் இது என்னுடைய ஃபேவரட் கப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி காமிச்சிட்ருக்கேன். நேற்று எங்கள் வீட்டில் வந்துட்டு அப்பா இந்த சிப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே ஸோ அது. நான் அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்துட்டு நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ஒரு அண்ணனுடைய மேரேஜ்க்காக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இப்போது அதை போட்டு பார்த்து நான் எங்கள் அம்மா வச்சு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதெல்லாம் பார்த்துட்ருக்கும்போது தான் இந்த மேக்கப் பாக்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன். அண்ட் இதை ஸ்விஸ் பியூட்டியோட அந்த லிப்ஸ்டிக்லாம் வச்சுருந்தேன். இதில் ஏகப்பட்டது இருந்துச்சு. ஃப்ரம் த பிகினிங் லாக்டவுன்லேருந்து நான் வாங்கினது எல்லாமே வச்சுருக்கேன். இன்னும் இப்போ அது எக்ஸ்பயர் ஆகிருக்கும். அண்ட் எல்லாமே எனக்கு தூக்கி போட மனசே வரல. சரி ஓகே இந்த பாக்ஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன். இந்த ஜாஸ்லரோடது இது எப்போ வாங்கினேன்னு எனக்கே தெரியல. அப்போல்லாம் ரொம்ப க்ரேஸாக இருக்கும் எனக்கு மேக்கப்போட மேலே. இந்த ஐலாஷு அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் சேர்த்து நான் மீஷோவில் வேறு அப்போவே வந்துட்டு இதெல்லாம் வந்து நோண்டி ஆராய்ச்சி வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு விவரமே தெரியாது அப்போலாம். இந்த ஐஷேடோ கிட்டும் அந்த கம்பைனாக வாங்கினேன், அந்த மீஷோவில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது கூட சேர்ந்து வாங்கினது தான். அது கூட கன்ஃபார்மாக தெரில மீஷோவா இல்லை ஃப்ளிப்கார்ட்டான்னு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு மெமரியாக இருக்குது. அப்போ எப்படி இருந்தோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி எக்ஸ்பயர்ட் ஆகிருக்கும். பட் ஓகே நம்ம அதனால் என்னன்ட்டு வச்சுருக்கேன். சடனாக இந்த லிப் லைனர் வந்துட்டு என் கண்ணில் பட்டுச்சு. இது வந்துட்டு நான் M&Mல வந்து லோக்கல் பிராண்ட்ஸில் போட்டோன்னே எனக்கு அவ்வளோ காமெடியாக இருந்தது. ஐ கான்ட் ஜஸ்ட் கண்ட்ரோல். அண்ட் எவ்வளோ ஒரு இது இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கும் மேட்சே ஆகாத ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருந்தது. எப்படி வாங்கினேன்னு எனக்கே தெரியல. அண்ட் என்னுடைய இயரிங்ஸ் ஆர்கனைசர் பாக்ஸ் தான் உங்களுக்கு சும்மா காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோவா ஒன்றும் இருக்காது. அண்ட் இதில் மோஸ்ட் ஆஃப் த இயரிங்கை நான் வந்துட்டு யூஸே பண்ண மாட்டேன். இது வந்து பர்பிள் ஆப்லேருந்து வாங்கின நோஸ் ஸ்ட்ரிப்ஸு. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே இன்றைக்கி நம்மளுடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை வந்துட்டு ஒரு வழி பார்த்துடலான்ட்டு நான் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்து உங்கள் நோஸை வந்துட்டு வெட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் அப்படியே வந்துடும். அண்ட் ஆஃப்டர் ஒரு 10 to 15 minutes கழிச்சு அதை பீல் ஆஃப் பண்ணும்போது தான் அவ்வளோ வலிக்கும். ஸோ கொஞ்சம் வலிக்கும் அண்ட் கண்ணிலேருந்து வாட்டரும் வரும் எனக்கு. பட் நிறைய பேத்துக்கு எப்படின்னு தெரியாதுல. இப்போது ஒரு 10 to 15 minutes கிட்ட ஆயிருக்கும். அண்ட் இது இப்போ பீல் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக கண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். யூ கேன் see clearly. பட் செம்மையாக ஒர்த் ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பேக் கேமராவில் ஷூட் பண்ணணுன்னு ஒரு சேலஞ்சோடு தான் இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதை ஃபோக்கஸே ஆகலை ஆக்சுவலி. பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆனது. தென் அம்மாவுக்கு அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வெங்காயம் உரிக்கிறது, மிக்ஸி ஜாரில் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம். ஆக்சுவலி எதுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. பட் ஓகே எனிவேஸ். அண்ட் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால நான்வெஜ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் சமைச்சிட்ருக்காங்க. அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் இந்த கிளிப்புக்கு முன்னாடி
நேற்று வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக மீதமான இந்த புரோட்டா இன்றைக்கி இருந்தது. ஸோ இதை வந்துட்டு இப்போ நான் லைட்டாக சூடு பண்ணி நான் எனக்கு பசி தாங்காதனால சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாது, பட் எப்போயாச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். போய் குளிச்சுட்டு வரேன். ஸோ குளிச்சுட்டு நம்ம வந்து வெளியில் போகலாம். ஸோ என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன், கவர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான அவுட்ஃபிட் இந்த ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் டாப்பு. ஸோ நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான டேங்கிறனால ஸோ இன்றைக்கே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணால் தான் என் ஹேர் டைப்புக்கு வந்துட்டு ரொம்ப கரெக்டாக சூட் ஆகும். ஸோ இப்போல்லாம் பெருசாக எந்த ஒரு ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப்பில் எதுவுமே பண்ணுறதில்ல. பிகாஸ் நான் ஆல்ரெடி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் மை த்ரூ பேக் இயர்ஸ் எல்லாமே. மோஸ்ட்லி இப்போலாம் வந்துட்டு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் ஸ்கின் டேமேஜ்ன்றதுனால ஜஸ்ட் எனக்கு என்னென்ன பொருந்ததோ ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த க்ரீமு அண்ட் தென் அண்ட் ஒன் வித் பவுடர். சைல்ட்ஹுட்லேருந்தே பவுடர் அடிக்காமல் வந்துட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. எல்லா கேர்ள்ஸ்க்கும் தெரியும், பிந்தி வந்து நம்ம அந்த ஐலைனரில் தான் வந்துட்டு போவோம்ல, அதே தான் நம்ம ஒரு கோவிட் பர்ஃப்யூம் வந்து இந்த லாட்லியோடைய இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கோமே. இவ்வளோ சிம்பிளாக ஒரு கெட் ரெடி வித் மீ நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஸோ தட்ஸ் மீ. அண்ட் ஸோ ஃபைனலி கெட் ரெடி ஆயாச்சு. அண்ட் என்ன மாதிரி கேர்ள்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். அண்ட் எனக்கு என்னுடைய லெக்கோடைய சைஸ் ரொம்பவே பெருசு. ஸோ 9 to 10 ஒரு ஸ்லிப்பர் சைஸோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 11 கூட போகும் ஒரு சில ஸ்லிப்பர்ஸுக்கெலாம். ஸோ ஷூ வாங்குறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் அங்கே தான் வந்திருந்தோம். ஸோ அதுக்கே நாங்கள் ஒரு 2-3 கடை வந்துட்டு ஏறி போயிட்டோம். ஸோ ஃபைனலி வந்து செட் ஆகிடுச்சு. அண்டு அதுவும் ரஃப் யூஸ்க்கு ஒரு ஸ்லிப்பரும் வாங்கியாச்சு. தென் நாங்கள் அங்கேருந்து பெல்ட் வாங்குறதுக்காக இன்னொரு கடைக்கு வந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சில டிஸ்கஷன்ஸ்லாம் போய் கடைசியாக இந்த பெல்ட் வந்துட்டு முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த பெல்ட் வந்துட்டு 300 ருபீஸ்க்கு மேலே சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து எப்படியோ 250 ருபீஸ்க்கு வாங்கிட்டாங்க. அது எப்படின்னே தெரியல. இந்த மாதிரிலாம் வந்து பேரம் பேசி வாங்க முடியும். நான்லாம் தனியாக போயிருந்தேன்னா அப்படியே கொடுக்குற விலைக்கே அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட் நான் நடுவில் நிறைய கிளிப்ஸ் வந்துட்டு நான் எங்கள் அம்மாவை சொல்லி எடுக்க சொன்னேன். பட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பழக்கம் இல்லாதனால தெரியல. ஆக்சுவலி நான் சொல்லியுமே அவங்களுக்கு வந்துட்டு தெரில. ஸோ அதனால தான் எல்லாமே சொல்லி திட்டிட்டு வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ ஃபுட்டேஜஸ்லாம் இல்லை ஷாப்பிங் போகிறது. தென் அகெயின் எப்படியோ கன்வின்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ்லாம் வாங்குறதுக்காக போயிட்டோம். ஆக்சுவலி அவ்வளோவா ஒன்றுமே வாங்கலை. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க போன ஒரு இயரிங் கிடைக்கவே இல்லை. அவ்வளோ கடை அப் டு த லாஸ்ட் வரையும் போயிட்டோம். அப்புறம் ஒரு கடையில் அகெயின் அந்த லோக்கலான ஒரு லிப் லைனர் வாங்கிட்டேன். அது என்னமோ தெரில, அதை பார்த்தா மட்டும் எனக்கு வாங்கணும்னு தோணிடுது. ஸோ அப்புறம் அம்மாவுக்கு தேவையானதை அவங்க வாங்கினாங்க. அண்ட் எந்த கடையில் எந்த பிராண்ட் வாங்கினாலும் எனக்கு அந்த கன்வின்ஸ் ஆகவே இல்லை. எனக்கு அம்மாவுக்கு பிடிச்சதை அவங்க வாங்கினாங்க. அண்ட் எப்படியோ அண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கடையிலேயே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்துட்டு வாங்கியாச்சு. ஃபைனலி வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போது நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் லைட்டாக இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என் ஹேரில் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தேன். பட் அது அவ்வளோவா தெரியல. அண்ட் நாட் தேட் மச் ஒர்த்தபிள்னு நான் சொல்வேன். மத்தியானத்துக்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ கொஞ்சம் ஓரளவு நல்லாவே வெயில் அடிச்சுது. அண்ட் அதில் எங்களுக்கு செம்ம தாகம் அடித்தனால நாங்கள் போகிற வழியிலே அப்படியே ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்ட்டு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு 20 ருபீஸ்க்கே அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒர்த்தபிளான ஒரு ட்ரிங்காக இருந்தது. தென் என் அப்பா வந்துட்டு கூட நான் வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் நடுவில் எங்கள் அம்மா வந்துட்டு அதுக்கு ஒன்று கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கண்டுக்கவே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு குடிச்சிட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஷாப்பிங்னு போனால் கடைசியில் இந்த ஐஸ்கிரீம் வாங்காமல் முடியாத நாளே கிடையாது. நான் ஒரே ஒரு பட்டர்ஸ்காட்சும் தென் அந்த கேக் ஸ்லைஸ் ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் அவ்வளோதான். எங்கள் அம்மா அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
அண்ட் இன்றைக்கின்னு பார்த்து செம முகூர்த்த நாளுங்கிறதுனால என்னமோ அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. அண்ட் போகிறப்போ செம்ம டிராஃபிக்கு. எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நான் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்கின லிப் லைனராச்சும் செட் ஆகுதா அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு போட்டுட்ருந்தேன். பட் அது நல்லாவே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வச்சுருந்த ஒரு லிப்ஸ்டிக்கோடு அதை பேர் பண்ணி போட்டிருந்தேன். செம்மையாக வந்துட்டு பேரப் ஆகிடுச்சு. நீங்களே ரிசல்ட்ஸை பாருங்கள். இந்த கேக் தான் அது. அண்ட் கேக் கிடையாது, கேக் அண்ட் ஐஸ்கிரீம் மிக்ஸ்அப் ஆகி ஒரு காம்போ. வீட்டுக்கு வந்தோடனே லன்ச் சாப்பிட்டுட்டு நாளைக்கு போடுறதுக்காக வந்து ஒரு ஃபிட் செக் பார்த்துட்ருந்தேன். தென் அதுக்கப்புறம் பராசக்தி படம் பார்த்துட்டு இன்றைக்கான விலாக் இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு விலாகில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.